கண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீர நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க முருகா முருகா நான் சிவபுத்திரன் முருகன், தேவர்களின் சேனாதிபதி. என் வழியை விடு, இல்லையேல் உன் மரணம் நிச்சயம். நான் யார் தெரியுமா? நான் நடந்தாலே இந்த பூலோகமே நடுநடுங்கும். இடும்பாசூரன். 1000 வாரணங்களின் பலத்தை ஒருங்கே பெற்றவன் நான். என்னோடு மோத ஆயத்தமாகும். நீ முடனா? உன் உயிரை குடிக்க போகும் நான் முடனா என்று பார்க்கலாம். அசுரனே, உன் மாய சக்திகளை நான் அழித்து விட்டேன். இப்போது நீ நரகத்திற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. அறியாமல் நான் பிழை செய்து விட்டேன். என்னை காப்பாற்ற முருகனால் மட்டும்தான் முடியும். முருகா, உன் பெருமை அறியாது பிழை புரிந்து விட்டேன். என்னை மன்னித்தருள வேண்டும். என்னை காப்பாற்ற வேண்டும். என் காலம் முழுவதும் உன் காலடியில் அடிமையாய் வாழ்ந்து மகிழ்வேன். என்னை காப்பாற்று முருகா. எனக்கு உயிர் பிச்சை கொடு. இடும்பா, உன்னை கொல்லும் நோக்கம் ஏதும் எனக்கில்லை. ஆகையால் நீ இனி இன்புற்று வாழ்ந்திருப்பாய். நீ சென்று வா. முருகா, கருணை கடலே, காருண்ய பிரபுவே, உன் தரிசனம் கிட்டிய பிறகு, உன்னை வணங்கிய பிறகு எனக்கு அசுரலோகத்தில் வாழ விருப்பமில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு அடிமையாய் வாழவே விரும்புகிறேன். ஆகவே எனக்கு ஒரு நல்லதொரு மார்க்கத்தை நீயே காட்ட வேண்டும். இடும்பா, உடனே நீ சென்று அகத்திய மாமுனியை சந்திப்பாயாக. அவர் உனக்கு உரிய நல்வழியை காட்டுவார். அப்படியே ஆகட்டும் பிரபு. ஓம் சரவண பவ. அடே இடும்பா! ஓம் சரவண பவ. இடும்பா, நீ என் கரங்களில் சிக்கினால் உன்னை 1000 துண்டங்களாக வெட்டி எறிவேன். சூரபத்மா, நம்பிக்கையை இழக்காதே. நமக்கு இன்னும் அவகாசம் உள்ளது. அவகாசமா? என்ன கூறுகின்றீர்கள் குருதேவா? முருகன் ஒரு முறைதான் உலகை சுற்றி வந்திருக்கிறான்.
இன்னும் 2 முறை சுற்ற வேண்டியுள்ளது. ஆகையால் என்ன பயன்? நாம் இடுமனை போல் பல அசுரர்களை அனுப்பினாலும் அவர்களும் முருகனின் திருவழிகளில் விழுந்து கந்தா சரணம் என மண்டியிடத்தான் போகிறார்கள். கோடிக்கணக்கான முறை அந்த முருகன் மீது போர் தொடுத்தாலும் இறுதியில் அந்த கந்தனுக்கு சிறு தீங்கும் நேர்வதில்லை. உண்மைதான். நம் பலம் தோற்றாலும் தைரியத்தை இழந்தாலும் நம்முடைய வியூகமும் தந்திரம் மிகுந்த ஞானமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். குருதேவா, தாங்கள் ஒருவரே எங்கள் ஞானத்தின் வெளிச்சம். இதற்கு தாங்கள் தான் ஒரு வழிகாட்ட வேண்டும். எனில் நான் கூறிய வண்ணம் செயலாற்று. அற்புதம், அபாரம். குருதேவா, தங்களின் ஞானத்தின் முன்னே இந்த உலகில் எவரும் நிற்க முடியாது. தங்களின் திட்டத்தை இப்போதே செயலாற்றுகிறேன். சண்டாசுரா! தங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறேன் அரசே. புரிந்து கொண்டேன் அரசே. தாங்கள் கூறியது போல் நான் செயலாற்றுகிறேன். நாராயண நாராயண. இதுதான் சரி. மயில் வாகனா, கடும் வெப்பத்தை தாங்க முடியாமல் உனக்கு பறக்க கடினமாக இருக்கிறதா? இப்போது மகிழ்ச்சியா? இனி நீ உன் முழு வேகத்தில் பறக்கலாம். யார் என்னுடைய வெப்பத்தை தணித்தது? முருகா, கந்தா, கார்த்திகேயா, சண்முகா, உன்னை நான் மனமுருக வணங்குகிறேன். முருகப்பெருமானே, தாங்கள் என் சூரிய லோகத்திற்கு அருகில் வந்துள்ளீர்கள். தாங்கள் என் லோகத்திற்கு வந்து அருளினால் என் லோகமே பெருமைப்படும். சூரிய தேவரே, நான் தற்போது வர இயலாத நிலையில் இருக்கின்றேன். நான் விரைந்து என் பயணத்தை தொடர வேண்டும். வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் தங்களை சந்திக்கின்றேன். நான் இப்போது சென்று வருகிறேன். நான் கண்டுகொண்டேன். நல்லதொரு வழியை நான் கண்டுகொண்டேன்.
நாராயண நாராயண. என்ன கண்டு கொண்டாய் விநாயகா? மயிலை விட வேகமாக பறக்கும் வாகனத்தை நான் கண்டு கொண்டேன் நாரதரே. அப்படியா? அந்த அதிவேக வாகனம் எங்கே உள்ளது? அந்த வாகனம் வேறு எங்கும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது. நாராயண நாராயண. இருந்தும் என்ன பயன்? போட்டி தொடங்கி வெகு நேரமாகிவிட்டது. முருகனோ உலகத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறான். நீயோ இருந்த இடத்தை விட்டு அசையக்கூட மறுக்கிறாய். நீ உன் பயணத்தை தொடங்கும் முன் முருகன் முடித்து விடுவான். இல்லை தேவரிஷியே, முருகனால் என்னை முந்த இயலவே இயலாது. அப்படியா? இதென்ன விசித்திரம்? அப்படி நீ கண்டறிந்த வாகனம்தான் யாதோ? புத்தியும் மனதையும் இதயத்தையும் விட அதிவேகமான வாகனம் ஓ, இந்த உலகத்தில் உண்டா தேவரிஷியே? ஆஹா. புத்தியும் மனமும் ஹிருதயமும் உன்னுள்ளே உள்ளது. அது எப்படி உன்னுடைய வாகனமாக மாற இயலும்? ஒரு வில், அதன் நாணில் ஏற்றப்பட்ட அம்பு. அந்த அம்பு எய்த வேண்டிய இலக்கு இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். செய்து கொண்டேன். நாணில் ஏற்றப்பட்ட அம்பு சரியாக தன் இலக்கில் எய்கிறது. இந்நிலையில் வில் சிறந்ததா, இலக்கை எட்டிய அம்பு சிறந்ததா, இல்லை இலக்கு சிறந்ததா? இதென்ன கேள்வி விநாயகா? வில்லினை கையில் ஏந்தி அம்பை இலக்கை நோக்கி குறிவைத்து எய்தவனின் திறனே சிறந்தது. அதே போல்தான் புத்தியும் மனமும் இருதயமும் எப்போதும் உள்ளது. ஆனால் வெற்றிக்கு அது மட்டுமே காரணம் அல்ல. எவன் ஒருவன் புத்தி, மனம், இருதயம் என மூன்றையும் சிறப்பாக பயன்படுத்துகிறானோ அவனே வெற்றி என்ற கனியை சுவைக்கிறான். ஆகவே எனக்கு என் புத்தியும் மனமும் இருதயமும் சிறந்த வாகனமாக அமையும். நாராயண நாராயண. முருகா, முருகா நில். கைலாயத்தில் போட்டியை தொடங்கிய நாரதர் இங்கே எதற்காக வந்தார்? வணங்குகிறேன் முருகா. முருகா, என்னை கண்ட பின்பும் நில்லாமல் நீ தொடர்ந்து பறந்து செல்கிறாயே, ஏன்? நான் ஏன் நிற்க வேண்டும்? தாங்கள் தொடங்கிய போட்டியில் அல்லவா நான் இப்போது இருக்கின்றேன். நாராயண நாராயண. முருகா, இனி நீ உலகத்தை சுற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தேவரிஷி? கணேசன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு போட்டியில் இருந்து விலகிவிட்டான். உன் வெற்றி செய்தியை சொல்லவே நான் இங்கு ஓடோடி வந்தேன். மயிலே, என் வெற்றி செய்தியை கேட்டதும் நீ மகிழ்ச்சியில் அகவுகிறாயா? சரி சரி, அமைதியாக இரு. முருகா, மகாதேவரும் தேவியும் இந்த கனியை உனக்கு வெற்றி பரிசாக கொடுக்கும்படி பணித்தார்கள். உன் சகோதரன் கணேசனும் இந்த கனியை உண்ட பிறகே நீ கைலாயத்திற்கு வர வேண்டும் என்று உன்னிடம் சொல்லச் சொன்னான். இதோ இந்த பரிசான மாங்கனியை பெற்றுக்கொள் முருகா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. இந்த கனியில் கடுமையான விஷம் உள்ளது.
சிவபெருமான் கண்டத்தில் நிறுத்திய ஆலகால விஷமானது இந்த கனியில் உள்ளது. கணேசன் தோல்வி உற்றான் என்று கூறி அந்த முருகனை இந்த கனியை உண்ண வைக்க வேண்டும். என் வெற்றியில் நீ மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாயா? பெற்றுக்கொள் முருகா. அன்னையே, தந்தையே, போட்டியில் வெல்ல எனக்கு நல்லாசியை வழங்க வேண்டும். ஆனால் நாங்கள் இளையவன் முருகனுக்கு ஆசி வழங்கவில்லையே. தேவி, கந்தன் நம்மிடம் ஆசி வழங்க கோரவில்லை. ஆகவே நாம் ஆசி வழங்கவில்லை. ஆனால் இப்போது விநாயகன் நம்மை வணங்கி ஆசி கோருகிறான். ஆகவே நாம் நல்லாசி வழங்கத்தான் வேண்டும் பார்வதி. நாராயண நாராயண. விநாயகா, நீ கோரியதால் உன் அன்னை பார்வதி தேவியும் தந்தை மகாதேவரும் நீ வெற்றி பெற ஆசி வழங்கிவிட்டார்கள். எனில் வெற்றி எனக்கே என்பது உறுதியாகிவிட்டதல்லவா? அதுதான் என் கவலை. உன் தந்தை கைலாயநாதரும் தாய் மலையரசியும் ஆசி வழங்கி அது தோல்வியுற்றதாக சரித்திரமில்லை. இப்போது அந்த சரித்திரம் தகர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். உன் அன்னைக்கும் தந்தைக்கும் இப்படி ஒரு அவப்பெயரை நீ ஏற்படுத்தப் போகிறாயா கணேசா? அன்னைக்கும் தந்தைக்கும் பெருமை தேடித் தருவதே மைந்தனின் கடமை. ஆகவே நான் ஒருபோதும் தோல்வியை தழுவ மாட்டேன். மகாதேவரையும் அன்னை பார்வதி தேவியையும் நாங்கள் பணிகின்றோம். பிரபு, தங்கள் புத்திரர்கள் இருவருக்கும் இடையே போட்டி நடப்பதாக நாங்கள் கேள்வியுற்றோம். நாங்கள் கேள்வியுற்ற தகவல் உண்மைதானா? சரியான தருணத்தில் வருகை புரிந்துள்ளீர்கள். தாங்கள் கேள்வியுற்றது உண்மைதான். எனக்கும் என் அனுஜன் முருகனுக்கும் இடையே போட்டி நடக்கிறது. விநாயகா, முருகன் தான் போட்டி களத்தில் இருக்கிறான். நீ கைலாயத்திலேயே தங்கிவிட்டாய். தேவர்கள் புடைசூழ வந்து நிற்கிறார்கள். அவர்கள் முன் தோல்வியை சந்திக்கப் போகிறாயே என்று வருந்தவில்லையா? நான் ஏன் வருந்த வேண்டும்? தேவர்கள் யாவரும் என் வெற்றிக்கு சாட்சியாக இருக்கப் போகிறார்கள். இப்போது பாருங்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
முருகா, என்னவாயிற்று? ஏன் உண்ண தயங்குகிறாய்? நாரத முனிவரே, நான் இந்த ஞானப்பழத்தை வென்ற பிறகு அதை என் அண்ணனுக்கே பரிசளிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளேன். ஆகவே நான் சொன்ன வாக்கை காப்பாற்ற நான் இப்போதே கைலாயம் சென்று இந்த மாங்கனியை என் அண்ணனிடம் வழங்கப் போகின்றேன். முருகா, நீ பெரும் பிழை புரிகிறாய். நீ வென்றதை உன் அண்ணனுக்கு பரிசளித்தால் அது ஞான சுரூபனான விநாயகனை அவமானம் செய்வதற்கு சமம். அதனால்தான் மகாதேவரும் தேவியும் இந்த கனியை உண்ட பிறகே உன்னை கைலாயம் வரச் சொல்லி என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். தாங்கள் கூறுவதும் சரிதான். அரிய சக்தியையும் மிகுந்த ஆற்றலையும் கொண்டிருந்தாலும் தேவைப்படும் நேரத்தில் புத்திசாலித்தனம் இல்லையேல் தோற்று நிற்கும் சூழ்நிலை இறைவனுக்கும் ஏற்படும்.